இந்தியன் கவர்மெண்டால தடை செய்யப்பட்ட ஒரு படம் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா எக்கச்சக்கமான பெரிய ப்ராப்ளம்லாம் வர வாய்ப்பு இருக்கு, கலவரமே உண்டாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் போர்டே இந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதையும் மீறி ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா எக்கச்சக்கமான கட்டு, இவ்வளோ சீனை எடிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும் எடிட் பண்ணியாச்சு நாங்க வெளியே விட்டோம் அப்படின்னா அதுக்கும் அனுமதி கொடுக்காம கட்ட கடைசியா நம்ம Z5ல OTTல நேரடியா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுக்கும் அனுமதி கொடுக்காம அந்த படத்தை OTT ரிலீஸ் பண்ணி 48 மணி நேரம், அதாவது அந்த படம் ரிலீஸ் ஆன 2வது நாளே அந்த படத்தை வந்துட்டு தூக்கிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு பயங்கரமான படத்தை தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். படத்துடைய ஒன்லைன்லாம் தேவையே கிடையாது, அப்படியே மனசை கல்லாக்கிட்டு இந்த படம் பாருங்க. பார்த்து முடிக்கும் போது கொய்யால இப்படி கூடமா நடக்கும், இவங்களாம் மனுஷங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. பெருசா இந்த கதையை பத்தி பேசாம நம்ம டைரக்டா படத்துக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக இந்த மாதிரி படம்லாம் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு எனக்காக ஒரு லைக் ஹைப்லாம் பண்ணுங்க. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் மக்களே, நம்ம போட்டோ கஸ்டமைஸ் வாலெட் இப்போ அமேசான்லயுமே லிஸ்ட் பண்ணிருக்கோம். நீங்க அமேசான்லயுமே வாங்கிக்க முடியும். என்கிட்ட வாங்கினா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்டும் கிடைக்கும். உங்களுக்கு போட்டோ கஸ்டமைஸ் வாலெட் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு காலோ இல்ல மெசேஜோ பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு பஞ்சாப் போலீஸை காமிக்கிறாங்க. இந்த படம் நடக்கிற காலகட்டம் 1970கள் மக்களே. 4-5 போலீஸ் ஒன்னா சேர்ந்துட்டு சருகு போட்டுட்டு ஜாலியா பேசிட்டு போறாங்க. இதுல ஒரு போலீஸ்க்கு கூடிய சீக்கிரமே கல்யாணமாக போகுது. அதை பத்தியும் கலாச்சி பேசிக்கிட்டே போயிட்டு அங்க இருந்து ஒரு 3 பேரை இறக்குறாங்க. ஆக்சுவலா ஒரு 4-5 பேரை ஜீப்ல ஏத்தி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அதுல ஒரு 3 பேரை மட்டும் இறக்க, அதுல ஒரு பையனை கூப்பிட்டு உனக்கு வயசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 19 அப்படின்னு சொல்றான். இவனை மட்டும் விட்டு மத்த 2 பேரையும் ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு உள்ளுக்குள்ள இருந்து இன்னொரு போலீஸை கூப்பிட்டு இவனை ஷூட் பண்ணு அப்படின்னா அவர் முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு இன்னும் வேலை பெர்மனன்ட்டே ஆகலையா, நீ ஷூட் பண்ணாதான் வேலை பெர்மனன்ட் ஆகும், அப்படி இல்லைன்னா உன்னை ஷூட் பண்றவன் அப்படின்னு சொல்லும் போது அவரு முடியாது அப்படின்றாரு. கையை பிடிச்சி ஷூட் பண்ண வைக்கிறாங்க. இந்த படத்துல நிறைய காட்சிகளை காட்டவே முடியாது, எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படி இல்லனா அந்த சீனை வந்துட்டு பிளர் பண்ணி காமிக்கிற மக்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு போலீஸ்க்கு கல்யாணம்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அவரு எனக்கு வந்துட்டு எப்படியாச்சும் இன்ஸ்பெக்டர் வேலை வேணும், நான் எஸ்ஐயா இருக்கேன், இன்ஸ்பெக்டர் ஆனாதான் என் பொண்டாட்டி என்ன கல்யாணம் பண்ணிப்பாலாம், என்ன புருஷனா ஏத்துப்பாலாம், அது ஒரு மாதிரி பிரச்சனையா போயிட்டு இருக்கு சார் அப்படின்னும் போது உனக்கு இன்ஸ்பெக்டர் பதவி வேணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு நீ இன்னும் எத்தனை பேரை என்கவுண்டர் பண்ணா உனக்கு இன்ஸ்பெக்டர் பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்னும் 2 அப்படின்னு சொல்லும் போது உள்ளுக்குள்ள இன்னும் 2 பேரை உட்கார வச்சிருக்காங்க. அவங்கள இவரே ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு உனக்கு இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு கவலைப்படாத அப்படின்னும் போது தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த சீனியர் காலில் விழுந்து அப்படியே ஆசீர்வாதம் வாங்குறாரு. இப்போ என்கவுண்டருக்கு உள்ள வச்சு பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்கள மட்டும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு தூக்கிட்டு போறாங்க. மத்த 3 பேரை வெளியே வச்சு ஷூட் பண்ணாங்க பாருங்க, அவங்கள வயிற்றை கிழிச்சு அங்க ஒரு ரிவர் ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த ரிவர்ல தூக்கி போடுறாங்க. எதுக்காக வயிற்றை கிழிச்சு தூக்கி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்பதான் மீன் இந்த மாதிரி தண்ணிக்குள்ள வாழக்கூடிய அந்த மிருகங்கள்லாம் சீக்கிரமா மோப்பம் முடிச்சு வந்து சாப்பிடும் அப்படின்றதுக்காக. இவனுங்க எதுக்காக இந்த மாதிரி மனுஷங்களை, தப்பே பண்ணாத மனுஷங்களை ஷூட் பண்ணி கொலை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கவர்மெண்ட்டுக்கும் இந்த பொதுமக்கள்னு சுத்திக்கிட்டு இருக்க சில பேர் போராளிகளா இருக்காங்க. அவங்க வந்துட்டு கவர்மெண்ட்டை எதிர்த்து போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்ப வேணா கலவரம் வெடிக்குது, எப்ப வேணா சண்டை போட்டுக்கிறாங்க, எப்ப வேணா கவர்மெண்ட்டை எதிர்த்து போர்க்கொடி தூக்கிட்டு வராங்க அப்படின்றதுக்காகவே இந்த மிலிட்டன்ஸ் கேங்கை மட்டும் அழிச்சு கட்டணும், ஒழிச்சு கட்டணும் அப்படின்றதுக்காக சில போலீஸை இறக்கி விட்டுருக்காங்க. அவங்க தான் இந்த மாதிரி வேட்டையாடிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே சில நல்ல போலீஸ் இருக்காங்க, அவங்க வந்துட்டு யாரு மிலிட்டன்ஸ் யாரு உண்மையிலேயே பொதுமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பார்த்து அவங்கள மட்டும் பிடிக்கிறாங்க. ரொம்ப ஓவரா பண்றவங்கள இந்த மாதிரி கொலை பண்றாங்க. ஆனா சில போலீஸ் இருக்காங்க, அவங்க வந்துட்டு கண்ணில் பாக்குற எல்லாரையும் ஷூட் பண்ணி கொலை பண்றாங்க, போலீஸை எதிர்க்கிற எல்லாரையும் ஷூட் பண்ணி கொலை பண்றாங்க. இப்ப நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி பதவி உயர்வு வேணும் அப்படின்னா குறிப்பிட்ட என்கவுண்டர் பண்ணா பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இருக்குது போல அந்த டைம்ல. அதனாலேயே கண்ணில் பாக்குற நிறைய பேரை ஷூட் பண்ணி ப்ரமோஷன்லாம் கூட ஈஸியா வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு மனைவி, ஒரு மகள், ஒரு மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்துட்டு பொண்ணுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சு விடுறாரு. ஹீரோடைய மனைவியும் வேலைக்கு போறாங்க. அவங்க தான் பசங்களை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு நானும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ பேங்க்குக்கு போயிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும் போது வயசானவங்க 2 பேரு லோன் கேட்டு வந்திருக்காங்க. இந்த லேண்டுக்கு ஏற்கனவே லோன் கொடுத்தாச்சு, திரும்ப எப்படி லோன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லப்பா என் பையன் காணாம போயிட்டு 2 வருஷம் ஆகுது, எங்க போனா என்ன ஆனானே தெரியல, அவனை விட்டா எங்களை பாத்துக்க ஆளே கிடையாது, இப்ப வந்துட்டு சாப்பிட கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், பையனையும் தேடி கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் காசு வேணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னும் போது காசு கொடுக்க முடியாது, கண்டிப்பா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தெரியுது. ஆனா இவங்களை பார்க்கவும் பாவமா இருக்கு, நீங்க போங்க நான் பார்த்து ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல மனைவி கால் பண்றாங்க. கால் பண்ணி உங்க அம்மா அப்பா இன்னைக்கு பேத்தியோடைய பர்த்டேக்கு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னாங்க, ஆனா உங்களை ஆளையே காணும், போன் பண்ணி நான் வரல
தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மாதிரி சோகமா இருக்காங்க, ஏனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நான் என்ன விஷயம்னு நேர்லயே போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி அந்த ஊருக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்கு போல கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த ஊருக்கு போறாரு. அம்மா அப்பா இருக்காங்க, ஊருக்காரங்க இருக்காங்க, எல்லாருமே சேர்ந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவ வந்துட்டு மகனை காணும் அப்படின்னு சொன்னா மகன் இறந்து போனதுக்கு அப்புறமா மகனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்டலி பாதிக்கப்பட்டு ஊர் முழுக்க தேடிட்டு இருந்தாங்களா. அவங்கள திடீர்னு காணாம போயிட்டாங்க. அவங்க எங்க போனாங்க அப்படின்னே தெரியல, நாங்க பாத்துக்கிறோம், அதனாலதான் இன்னைக்கு பர்த்டேக்கு கூட உங்க வீட்டுக்கு வர முடியல, பேத்திக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பண்ணிருக்கேன், ஸ்வீட் பண்ணிருக்கேன், இதை கொண்டு போயிட்டு கொடு, நான் கூடிய சீக்கிரமே வரேன், இந்த ப்ராப்ளம்லாம் முடிஞ்சவனே வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இது வரைக்கும் நமக்கு சரியா புரியல, இப்போ புரியுற மாதிரி ஒரு சீனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி போல வீட்டுல இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டோடைய அம்மா இந்த ஃபேமிலிக்கு அந்த ஃபேமிலி நல்ல உறவுக்காரங்க, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மக்களே, அவங்க திடீர்னு வந்து கதவை தட்டுறாங்க. நம்ம ஹீரோவுடைய அப்பா அம்மா போயிட்டு கதவை திறந்து பார்க்கும்போது என்னுடைய பையனை ஒரு வருஷமா ஆள காணும் அப்படின்னு சொன்ன இல்லையா, அந்த பையன் அங்க தெரு முனையில படுத்திருக்கான், அவனுக்கு சளி பிடிக்கும், காய்ச்சல் வரப்போகுது, பயங்கரமா குளிரா இருக்கு, அங்க வந்து படுத்து கிடக்குறான், வந்து தூக்குங்க அப்படின்னு நம்ம ஹீரோவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன் எங்க ரோட் ஓரமா படுத்து கிடக்குறானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடி போயிட்டு பார்க்கும்போது ஆக்சுவலா அவன் இறந்தே போயிட்டு இருக்கான். போலீஸ் கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அவனுமே அந்த போராளி கும்பலோட சேர்ந்தவன் போல மக்களே, அதனால கொன்னு போட்டு போயிருக்காங்க. அம்மாக்கு ஒரு மாதிரி பையனை பார்த்தோன்னே புத்தி பேதலிச்சு போயிருச்சு, இறந்து போயிட்டான் அப்படின்ற விஷயமே ஏத்துக்க முடியல. இதே ஊர்ல ஹீரோக்கு இன்னொரு போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்காரு, அவரை போயிட்டு மீட் பண்ணலாம், அவரு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனா அந்த ஃபேமிலியும் ஹீரோக்கு நல்ல ஃப்ரெண்டு போல. அந்த ஃப்ரெண்டோடைய அம்மா கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க, சாப்பிட்றியா அப்படின்லாம் கேட்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு எங்க, உங்க பையன் எங்க போனான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் போலீஸா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா எப்போ வீட்டுக்கு வரான், எப்போ வேலைக்கு போறான் அப்படின்னே தெரியல, திடீர்னு இருக்கான், திடீர்னு இருக்க மாட்டான், நானே அவனை பார்த்து 4 நாள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா என்ன விஷயமா பார்க்கணும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி கிருப்பாலுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அதாவது நமக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பையன் இறந்து போன மாதிரி காமிச்சாங்களே, அந்த பையன் பேரு கிருப்பாலு, அவனுடைய அம்மாவை 2 நாளா ஆள காணுமா, எங்க போனாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதான் தேடலான்னு வந்தேன், அவன் உதவி கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நான் கூட பார்த்தேன், திடீர்னு பார்த்தா கோவில இருப்பா, திடீர்னு பார்த்தா எங்கேயாச்சும் இருப்பா, பையன் இறந்து போனதுக்கு அப்புறமா மென்டலி பாதிக்கப்பட்டு திடீர்னு பையன் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் தோணுனா செமையா சோகமாயிருவாங்க, அழுவாங்களாம். அதுவே அந்த விஷயம் மறந்து போச்சு அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனா போயிட்டு இந்த மாதிரி என் பையனை காணும், தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். பார்க்கவே உங்களுக்கு பாவமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதையெல்லாம் கேட்க ஹீரோக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அப்படியே யோசிச்சுட்டு ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு வராரு. பொண்ணுக்கு பர்த்டேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, கேக் கூட கட் பண்ணாம அப்பா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அந்த பொண்ணு பையன்லாம் தூங்க போயிட்டாங்க. என்னங்க என்னாச்சு இவ்வளவு லேட்டா வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கேட்கும் போது நம்ம ஹீரோ பையனையும் பொண்ணையும் பார்த்துட்டு தூங்க போறாரு. அப்போ கூட ஹீரோயின் பாக்குறாங்க, என்னங்க தூங்காம முழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த மாதிரி கிருப்பாலுடைய அம்மாவை ஆளக்கானும் தேடி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா எங்க போனாங்க அப்படின்னே தெரியல, ஒருவேளை என்னுடைய நிலைமையில கிருப்பால் இருந்தா என்ன பண்ணிருப்பான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு. நீங்க என்ன விஷயம் பண்றீங்களோ அதே தான் அவனும் பண்ணிருப்பான், நீங்க தேடுங்க பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மனைவியும் சப்போர்ட்டா இருக்காங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. அந்த கிருப்பாலுடைய அம்மாவுடைய போட்டோவை கையோடு கொண்டு வந்திருப்பாரு, கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அங்க மதிக்கவே மாட்டாங்க. அம்மாவுடைய போட்டோவை பார்த்தோன்னே இது அந்த தீவிரவாதியுடைய அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் தீவிரவாதி கிடையாது போராளி அப்படின்னு போது எதுவா இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பண்றது தானே, அதெல்லாம் கண்டுக்கூடாது. இப்போ இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்களை ஆளை காணும், கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்க, தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த போலீஸ்க்கு பர்த்டேவா, அதுக்கு கேக்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ கேக் வேணாம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க கேக்க சாப்பிட்டாதான் நான் கம்ப்ளைண்ட் எடுப்பேன் அப்படின்னு போது இவன் சரியான விளங்காதவன் போல கம்ப்ளைண்ட்லாம் எடுக்க வாய்ப்பே கிடையாது. சும்மா பேச்சுக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நம்ம ஹீரோவை இறங்கி தேட ஆரம்பிக்கிறாரு. வயசானவங்க முடியாதவங்க எங்கேயாச்சும் அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல யாராவது ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலா போயிட்டு தேடுறாரு. அப்படி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்க்கும்போது ஏன் மார்ச்சுரிக்கு போயிட்டு பார்க்க கூடாது, ஏன்னா கிருப்பாலுக்கு அப்பாலாம் கிடையாது, கிருப்பாலுடைய அம்மா இவங்க மட்டும்தான். அந்த பையன் இறந்து போனதுக்கு அப்புறமா கவனிக்க கூட ஆள் இல்லாம அவங்க சுத்தி இருப்பாங்க. சோ ஒருவேளை அன்கிளைம்டு பாடியா இருக்குமோ, அனாத பணமா போட்டு வச்சிருக்க வாய்ப்பு இருக்கும்னு அவருக்கு தோணுது. அதனால மார்ச்சுரிக்குள்ள போனா எக்கச்சக்கமான டெட் பாடி பார்த்தோன்னே ஹீரோக்கு கண்ணெல்லாம் கலங்குது, இவ்வளவு டெட் பாடியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போஸ்ட் மார்ட்டம்லாம் பண்ணக்கூடிய ஒரு டாக்டர் லேடி இருக்காங்க. அவங்க ஹீரோவை பார்த்து தம்பி அதை பார்த்தெல்லாம் ஃபீல் பண்ணாத, இது எல்லாமே அன்கிளைம்டு பாடி, எல்லாமே அனாத பணம், கிளைம் பண்ண கூட யாருமே வரமாட்டாங்க, உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளு அப்படின்னும் போது இல்ல இவங்கெல்லாம் அன்கிளைம்டு பாடி அப்படின்னா இவங்களை யாருக்கு கொண்டு வந்து இங்க போட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பால்காரன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ பார்க்க அப்ப என்னப்பா பால்காரனா கொண்டு வந்து போடுவான், யாரு கொண்டு வந்து போடுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன், உனக்கே தெரியும் இல்லையா, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரு போட்டோவை காமிச்சு என் ஃப்ரெண்டோட
கிருப்பாலுடைய அம்மா இவங்கள பாத்திருக்கீங்களா, அட்லீஸ்ட் டெட் பாடியை வாட்சி பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க அந்த போட்டோவை பார்த்தோன்னே ஷாக் ஆகுறாங்க. முகம்லாம் மாறுது, ஏதோ சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க ஒரு போலீஸ் வந்துட்டாரு. எல்லாமே முடிஞ்சு போச்சா, சைன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, இல்லப்பா பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ ஒரு போலீஸ் வந்து கூப்பிட்டாரு பாருங்க, அந்த போலீஸ் தான் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு. எதார்ச்சியா அந்த போலீஸை மீட் பண்றாரு. அவர்கிட்ட பேசலான்னு போகும்போது அவரு ஹீரோவை தனியா கூட்டு போயிட்டு, உனக்கு என்னடா வேணும், எதுக்குடா இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி ஃப்ரெண்டுடைய அம்மாவுடைய போட்டோவை காமிக்கும் போது போட்டோவை பார்த்தோன்னே இவருக்கு புரிஞ்சு போச்சு. இங்க பாரா, இதுக்குள்ளலாம் கைவிடாத, உனக்குன்னு சொல்லிட்டு குடும்பம் குட்டி இருக்கு, நீ அதை பார்த்துட்டு போ. இது வந்துட்டு ஒரு சாம்பல் கிடங்கு மாதிரி, இதுல கைவிட உன் கைதான் அழுக்காகும், தயவு செஞ்சு இங்க கிளம்பு அப்படின்னா, டேய் எனக்கு மட்டும் கிடையாதுடா, அவனுக்குமே குடும்பம் குட்டிலாம் இருந்தாங்க, அநியாயமா கிருப்பால் தான் இறந்து போயிட்டான், அவங்க அம்மாக்கு என்னாச்சு அப்படின்னாச்சு கண்டுபிடிக்கணும், நம்ம எல்லாருமே ஒன்னா வாழ்ந்தோம், ஒன்னா படிச்சோம், ஒன்னா சாப்பிட்டோம், கிருப்பாலுடைய அம்மா அவனுக்கு மட்டும் அம்மா கிடையாது, நமக்கும் அம்மா மாதிரி, தேட வேண்டிய கடமை நமக்கும் இருக்கு அப்படின்னும் போது, மச்சான் நான் அவ்வளவுதான் சொல்லுவேன், இதுக்கப்புறம் தயவு செஞ்சு இந்த பக்கமே வராத, நான் சொன்னா கேள்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டான். அப்பயும் நம்ம ஹீரோ விடாம அந்த போலீஸ் வண்டிலாம் எங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போனா, பிணம்லாம் எரிக்கிற இடம் மாதிரி ஒரு இடம் இருக்கு, அங்க போனா உள்ளுக்குள்ள எக்கச்சக்கமான பிணங்களை எரிச்சுக்கிட்டு இருக்காங்க, எரிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு நாள் ஃபுல்லா. இப்ப அங்க பிணம்லாம் எரிப்பார் இல்லையா, அவரு ஹீரோவை பார்த்துட்டு, உனக்கு என்னையா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போட்டோவை காமிக்க, எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான பிணங்களை கொண்டு வராங்க, சொல்ல போனா லாரியில கூட கொண்டு வராங்க, யாரு வந்தா என்ன பார்த்தா அப்படின்லாம் கிடையவே கிடையாது, அப்படியே தூக்கி போட்டு மொத்தமா எரிச்சு விட்டுருவேன் அப்படின்னும் போது, இல்லங்க அப்படி எரிக்க முடியாது இல்லையா, கணக்கு இருக்கணும் இல்லையா, நீங்க எத்தனை பணங்களை எரிச்சிருக்கீங்க, யாரை எரிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வேணும் இல்லையா, நீங்க எதுவுமே நோட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நோட் பண்ணுவேன், கரெக்ட் தான், எதுக்கு நோட் பண்ணுவாரு அப்படின்னா, இங்க எரியிற கட்டைகளுக்கு கணக்கு சொல்லணுமா, அதனாலேயே டெட் பாடியோடைய கணக்கெல்லாம் கரெக்டா நோட் பண்ணி வச்சிருக்காராம். உனக்கு யாரு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி அந்த அம்மாவுடைய பேரு தான், அவங்களுக்கு கிருப்பால்னு ஒரு பையன் இருந்தான், அந்த பையன் மிலிட்டன்னு சொல்லிட்டு போலீஸ் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்ல, அவரு செக் பண்ணி பார்த்துட்டு இதுவானு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க, அனாத பொண்ணும் அந்த அம்மாவுடைய பேரு இதுதான், அந்த அம்மாவுடைய பையனுடைய பேரு கிருப்பால் தான், போலீஸ் வந்துட்டு என்கவுண்டர் பண்ணி ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க, டெட் பாடி யாரும் கிளைம் பண்ணாதனால எரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிட்டாரு, கண்ணெல்லாம் கலங்குறாரு. அடுத்த ராத்திரி கூட பார்க்காம ஃப்ரெண்டுக்காரனை போயிட்டு, உனக்கு எல்லாமே தெரிஞ்சும் என்ன ஏமாத்திட்டல அப்படின்னும் போது, நான் ஏன்டா உன்னை ஏமாத்த போறேன், நான் சொன்னா கேள்றா மச்சான், இப்போ கூட வேணாம், இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னும் போது, என்ன விஷயம் தான் ஆச்சு ஒழுங்கா சொல்லு அப்படின்னு இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்னா, அந்த கிருப்பாலுடைய அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க பையன் இறந்து போன விஷயமே தெரியாம போலீஸ் தான் கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு, போலீஸை எங்கெல்லாம் பாக்குறாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு, எங்க என் பையன் கிருப்பாலு, எங்க என் பையன் கிருப்பாலு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்பதான் இந்த போலீஸ் டீம் வராங்க. அந்த வண்டியை ஓட்டிட்டு வரவனே ஹீரோடைய ஃப்ரெண்டு தான். இவங்க விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க மென்டலி பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அந்த இன்ஸ்பெக்டருடைய சட்டையை பிடிச்சி உழுக்குறாங்க, எங்கடா என் பையன், எங்கடா என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்களுக்கு பையன் தானே வேணும், என் கூட வாங்க, நானே கூட்டிட்டு போயிட்டு காமிக்கிறேன் அப்படின்னும் போது, அதுக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரன் அவரை கூப்பிட்டு தான் வண்டிக்குள்ள ஏத்து அப்படின்னும் போது, சார் வேணாம் சார், வயசானவங்க பாவம் அப்படின்னு, நான் சொல்றதை மட்டும் நீ செஞ்சா போதும், ஒழுங்கா வண்டிக்குள்ள ஏத்தி உட்கார வை அப்படின்னும் போது, இவரும் வேற வழி இல்லாம வண்டிக்குள்ள ஏத்தி உட்கார வைக்கிறாரு. இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு 3 பேரை முதல்ல ஷூட் பண்ணி கொலை பண்ணிருப்பாங்க. நமக்கு கூட ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சிருப்பாங்களே, ஒரு எஸ்ஐக்கு இன்ஸ்பெக்டரா பதவி உயர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்புக்குள்ள இருந்த 2 பேரை ஷூட் பண்ணி கொலை பண்ணாங்களே, அதுல ரெண்டாவதா இந்த அம்மாவை தான் ஷூட் பண்ணி கொலை பண்ணிருப்பாங்க. கொலை பண்ணிட்டு 3 டெட் பாடியை அந்த ஆத்துக்குள்ள தூக்கி போட்டு, மிச்ச 2 டெட் பாடியை போஸ்ட் மார்ட்டம் பண்ணலாம், கணக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போக, அப்போ அங்க அதே லேடி டாக்டர் இருக்காங்க. அவங்க வந்துட்டு டெட் பாடியெல்லாம் பார்த்துட்டு, ஒரு நாளைக்குன்னு பார்த்தா ஒரு 10 இல்ல 12 டெட் பாடியை தான் போஸ்ட் மார்ட்டமே பண்ண முடியுமா, ஆனா 20 30 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்களாம். ஒரு நாளைக்கு எவ்வளோ டெட் பாடியை எப்படி போஸ்ட் மார்ட்டம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும் போது, அப்போ வெளியேந்து ஒரு டாக்டர் ஓடி வராரு. அந்த 2 பேர்ல அந்த அம்மா உயிரோடு இருக்காங்க, சாவலை அப்படின்னு சொல்லும்போது, உடனே ஆபரேஷன் தியேட்டர் கூட்டுவாங்க, நம்ம அவங்கள காப்பாத்தலாம், உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க அப்படின்னும் போது, அதெல்லாம் தேவையில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜீப்ல போட்டு தூக்கிட்டு போயிட்டு மறுபடியும் ஜீப்புக்குள்ளேயே ஷூட் பண்ணி, மறுபடியும் அவங்கள ஷூட் பண்ணி கொலை பண்ணி கொண்டு வந்து, இப்போ அவங்க டெட் பாடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, அந்த டாக்டர்ஸ்க்கே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புரியல. இதுலயும் இந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் வண்டியை ஓட்டிருப்பான். இவெல்லாம் எதுக்குடா நம்ம இந்த வேலையை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரிக்ரெட் பண்ணாத நாளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறான் நம்ம ஹீரோ கிட்ட. டேய் புலம்பி மட்டும் என்னடா பண்ண போற,
போற, பிடிக்காத வேலையை எதுக்கு பாத்துக்கிட்டு இருக்க, வேலையை விட்டு போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல அந்த மாதிரிலாம் வேலையை விட்டு போக முடியாது, ஒருவேளை நாங்க வேலையை விட்டு போறோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஃபார்ம்ல சைன் வாங்குவாங்களாம். அப்படி அந்த சைன்ல கையெழுத்து போட்ட போலீஸ்லாம் என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாதான். நிறைய நேரங்கள்ல காணாம போயிடுவாங்க, சில நேரங்கள்ல டெட் பாடியா கண்டுபிடிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்கும் போது ஹீரோக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்துது. என்னடா இது, நம்ம எங்கடா வாழ்ந்துகிட்டு இருக்கோம், ஏதோ காட்டுவாசி வாழ்க்கை வாழ்ற மாதிரி தெரியுதுடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு பொண்டாட்டிகிட்ட சொல்லி புலம்ப. அவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல, நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆக்சுவலா நம்ம ஹீரோ போனாரு பாத்தீங்களா, அந்த ஒரு பிணம் இருக்கிற இடத்துல மட்டும் 600 பிணங்களை இது வரைக்கும் எரிச்சிருக்காங்களாம். அதாவது அன்கிளைம்டு பாடி அப்படின்னு சொல்லிட்டு 600 பிணங்களை எரிச்சிருக்காங்களாம். ஒரே ஒரு எரிக்கிற இடத்துல மட்டும் எவ்வளவு பாடிஸ் அப்படின்னா, மற்ற இடங்கள்லாம் போயிட்டு செக் பண்ணா ஆயிரக்கணக்கான மக்களை கொன்னு கூச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அங்க வந்துட்டு கிளியரா ரெக்கார்ட்ல எழுதி வச்சிருக்காங்க, இவங்க வந்துட்டு இவங்களுடைய பையன், இவங்களுடைய மகன், இவங்களுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா எழுதியிருக்காங்க. இருந்தாலுமே போலீஸ் வந்துட்டு அந்த ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணாமலே டெட் பாடியை மொத்தமா எரிச்சு விட்டுறாங்க. அதனால என்ன விஷயம் ஆகுது அப்படின்னா, அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க பையனை காணும், பொண்ணை காணும், அம்மாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துட்டு தேடிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏதாவது பண்ணோம், இவங்க எல்லாருக்கும் நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு, நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்றேன்னு போயிட்டீங்க அப்படின்னா நம்ம குடும்பத்தை, அதாவது எங்களை யாரு பாத்துப்பா, எங்களுக்கு சப்போர்ட்டா யார் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு ஹீரோக்கு பதிலே கிடையாது. அடுத்த நாள் காலையில விடிஞ்ச உடனே நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நேரா போயிட்டு ஒரு வக்கீலை மீட் பண்ணி, ஒரு நல்ல வக்கீலா மீட் பண்ணி அவர்கிட்ட அந்த ஒரு கிரமட்டோரியத்துல மட்டும் 600 பேரை எரிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னும் எக்கச்சக்கமான பேர் பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. போலீஸ் வந்துட்டு அன்கிளைம்டு பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமலே எரிச்சிடுறாங்க. இதை தாண்டி சில பேரை இல்ல நிறைய பேரை அந்த ஆத்துல கூட கொண்டு தூக்கி போட்டுடுறாங்க. நம்ம ஏதாவது பண்ணும், இவங்களுக்கு நியாயம் வாங்கி தரணும், கோர்ட்ல கேஸ் போடுங்க அப்படின்னும் போது இதை வச்சு கோர்ட்ல கேஸ் போடவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. நமக்கு மிகப்பெரிய எவிடன்ஸ் வேணும், யாராலையும் அழிக்க முடியாத மாதிரி, யாராலையும் ஆட்டி பார்க்க முடியாத மாதிரி ஒரு எவிடன்ஸ் வேணுமா. ஏன்னா நம்ம கவர்மெண்ட்டையும் எதிர்த்து, ஆளுங்கட்சியை எதிர்த்து, போலீஸை எதிர்த்து வந்துட்டு நம்ம கேஸ் ஃபைல் பண்ண போறோம். அப்ப நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிட்டு கிரமட்டோரியமா ஏறி இறங்கி எல்லாமே கலெக்ட் பண்றாரு. 2000 3000 அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் எரிச்சிருக்காங்க. அதுக்கான பக்காவான எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாரு. இதே போல ஒரு பிணங்கள்லாம் எரிக்கிற பிளேஸுக்கு போயிட்டு பார்த்துட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது போலீஸோடைய வண்டி வருது. அது ஒரு லாரி மாதிரி இருக்கு மக்களே. அந்த லாரி முழுக்க எக்கச்சக்கமான டெட் பாடிகளை கொண்டு வந்து எரிக்கிறதுக்கு இறக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதையும் ஹீரோ போட்டோவா கிளிக் பண்ணிக்கிறாரு. இப்போ இந்த விஷயங்கள்லாம், இந்த எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு அந்த வக்கீல் கிட்ட கொடுக்கும்போது இது பத்தாது அப்படின்னு சொல்றாரு. ஏங்க இது பத்தாது அப்படின்னா இன்னும் எவ்வளவு தாங்க வேணும், ஏற்கனவே 3000 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க, தயவு செஞ்சு கோர்ட்ல கேஸ் போடுங்க அப்படின்னும் போது, எப்பா இங்க பாரு உன்னுடைய தம்பி காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீ கோர்ட்ல கேஸ் போடுற அப்படின்னா அது நியாயம், அது செல்லும், அது கரெக்டா ஒர்க் ஆகும். இறந்து போனவங்க யாருமே உனக்கு யாருனே தெரியாது, சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ கேஸ் போட்ட அப்படின்னா அந்த கேஸ் நிக்காது, சீக்கிரமா கேஸை தள்ளுபடி பண்ணிடுவாங்க. உனக்கு இருக்கிற 2 ஆப்ஷன், ஒன்னு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ப்ரூஃப்லாம் கொண்டு வா, போலீஸ் ஷூட் பண்ணி கொலை பண்றாங்க, அன்கிளைம்டு பாடின்னு சொல்லி எரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் கொண்டு வா, இல்லனா இறந்து போன பசங்களுடைய அப்பா அம்மா ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்கள கூட்டிட்டு வா, பொண்டாட்டி புள்ளிய வச்சு கூட்டிட்டு வா அப்படின்னும் போது சரி ஓகே இந்த வழியில ட்ரை பண்ணலாம், அந்த செகண்ட் வழியில ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்கிளைம்டு பாடின்னு எரிச்சாங்க இல்லையா, அதுல சில பேருடைய குடும்பத்தை போயிட்டு மீட் பண்றாரு. எல்லாரையும் மீட் பண்ண முடியாது, எல்லாரையும் தேடியும் கண்டும் பிடிக்க முடியாது, சில பேருடைய டீடைல் மட்டும் இருக்கும். அவங்கள போயிட்டு மீட் பண்ணி பேசலாம். நிறைய பேர் நம்பவே மாட்டாங்க, என் பையன் இறந்து போயிருக்க வாய்ப்பு இல்ல, என் பொண்ணு இறந்து போயிருக்க வாய்ப்பு இல்ல, எங்க அப்பா இறந்து போயிருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நம்பவே மாட்டாங்க. சில பேர் நம்பி அழுகுறாங்க. நம்ம ஹீரோ நம்புறாங்க இல்லையா, அவங்களையாச்சும் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினா வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பையனையே புருஷனையே அப்பாவையே கொலை பண்ணிட்டாங்க, நாங்க வந்தா எங்களை கொலை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. நம்ம ஹீரோவை சில பேர் அடிச்சு விரட்டியே விடுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு தான் சப்போர்ட்டுக்கு இருப்பேன், என்ன விஷயம் ஆனாலும் நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்றத காமிக்கிறதுக்காக ஒரு விசிட்டிங் கார்டு அடிக்கிறாரு. அதுல அவர் யாரு, எங்க ஒர்க் பண்றாரு, என்ன பேரு, அவர் ஊரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீடைலா பிரிண்ட் பண்ணி கொண்டு போயிட்டு, இது என்னுடைய விசிட்டிங் கார்டு, நான் எப்பயுமே பேக் அடிக்கவே மாட்டேன், உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பேன், உங்களுக்காக தான் போராடுறேன், நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னும் போது அப்போ சில பேர் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை வச்சு வந்துட்டு கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. இப்போ ஜட்ஜி பார்க்குறாங்க, என்னையா 2000 பேருக்கும் மேலே வந்துட்டு அனாதை பொண்ணுன்னு எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படி தான் மனு தாக்கல் பண்ணியிருக்கீங்க, ஆனால் குடும்பத்தை சேர்ந்தவன்னு பார்க்கும்போது ஒரு 4-5 குடும்பத்தை கூட காணும், இதை எப்படி கேஸாக எடுக்க முடியும், எப்படி விசாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே ஹீரோ உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ எந்திரிச்சு, நாங்களும் இந்த கேஸை வேற கோர்ட்டில் போடலான்னு பார்த்தா எந்த கோர்ட்லையுமே எடுத்துக்க மாட்டாங்க, என்னால் இப்போதைக்கு தனியாளாக இந்த குடும்பத்தை மட்டும்தான் மீட் பண்ண முடிஞ்சுது, கன்வின்ஸ் பண்ணி இந்த கோர்ட் வரைக்கும் கூட்டிகிட்டு வர முடியுது, தயவு செஞ்சு இந்த கேஸ் எடுங்க, நீங்கள் கேஸ்
கேஸை எடுத்தா மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமா விசாரிப்பாங்க, மத்தவங்களுக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு தெரியும், மேல் கோர்ட்டுக்கு கூட இந்த கேஸ் போக வாய்ப்பு இருக்கு, தயவு செஞ்சு கேஸ் எடுங்க அப்படின்னும் போது சரின்னு சொல்லிட்டு கேஸ் எடுத்துக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு மினிஸ்டர் காமிக்கிறாங்க. இவரு போலீஸ் சீஃபை கூப்பிட்டு வச்சு என்னையா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. என்ன பெரிய விஷயம் இல்ல, நீங்க அன்கிளைம்டு பாடி இல்ல வந்துட்டு கேஸ் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்துக்குள்ளெல்லாம் பாடியை தூக்கி போட்டிருக்கீங்க இல்லையா, அது கூட வந்துட்டு நியூஸ் பேப்பர்ல ரிப்போர்ட்டா வந்திருக்கு. சரி, இந்த ஹீரோ யாரு, இவன் என்ன புதுசா ஹீரோ மாதிரி கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கான், இவன் யாருன்னு கேட்டியா அப்படின்னும் போது, அவன் சாதாரண பேங்க் எம்ப்ளாயி, நான் பாத்துக்கிறேன், கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆகுது அப்படின்னா, நம்ம ஹீரோவுடைய வீட்டு வாசல்லையே ஒரு 4-5 போலீஸ் ஜீப்ல உட்காந்து ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வேவு பாக்குறாங்க, கண்காணிக்கிறாங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ நோட் பண்றாரு. நோட் பண்ணிட்டு நேரா போயிட்டு டீ குடுக்குறாரு. நீங்க எனக்காக கொஞ்சம் தூரம் கூட நகர்ந்து போகாம இங்கேயே உட்காந்து வேவு பாக்குறீங்க, சாரி பாதுகாப்பா பாத்துட்டு இருக்கீங்க, அதனால டீ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சி விட்டு அடுத்து பிரஸ் மீட், தனியா பிரஸ் எல்லாம் மீட் பண்ணி இந்த மாதிரி இந்த கேஸை நான் கோர்ட்ல போட்டதுக்கு அப்புறமா என் வீட்டை போலீஸ் சுத்தி வளைச்சு எப்பயுமே 24 மணி நேரமும் கண்காணிக்கிறாங்க. இது வரைக்கும் நான் தேடி கண்டுபிடிச்ச வரைக்கும் 26,000 பேருக்கும் மேல வந்துட்டு டெட் பாடியா அனாத போனும் அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, மிச்ச பேரை இந்த ஆத்துக்குள்ள தூக்கி போட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவரு கிளைம் பண்றாரு. இது மட்டும் இல்லாம நல்ல போலீஸா 2 பேர் வந்துட்டு இதுக்கப்புறம் எனக்கு இந்த வேலையே வேணாம், நான் வந்துட்டு இந்த மாதிரி மோசமான வேலையெல்லாம் பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு போயிருக்காங்க. அவங்களையும் ஆளக்கானமா ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாங்களாம். இது எல்லாத்துக்குமே என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, நீங்க வேணா போலீஸே எனக்கு நேரடியா ஒரு டிபேட்டுக்கு வர சொல்லுங்க, என்கிட்ட இருக்க எல்லா ப்ரூஃபையும் உங்களுக்கு முன்னாடி எடுத்து வைக்கிறேன், அதுக்கு அவங்க ரெடியானு கேளுங்க அப்படின்னு வேற நியூஸை போட. இப்போ இந்த நியூஸ் மீடியாக்காரங்களாம் போயிட்டு அந்த சீஃப் போலீஸ் எல்லாம் மீட் பண்ணி இந்த கேள்விலாம் கேட்கும்போது, அதெல்லாம் பண்ண முடியாது, அவன் சொல்ற எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது, ப்ரூஃப் இல்லாம பேசிட்டு இருக்கான், டைம்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு. ஆனா அவர் சொன்ன மாதிரி இந்த ஆத்துலலாம் பிணம் அடிச்சுக்கிட்டு வந்து நாங்களே நியூஸ் போட்டிருக்கோம், நாங்களே பார்த்துருக்கோம் அப்படின்னும் போது அந்த ஆத்து ஓரமா குடிப்பாங்க, சண்டை போடுவாங்க, அப்படி விழுந்தவங்களா இருப்பாங்க, அப்படியும் இல்லைன்னா ஆத்துல அடித்து வரப்பட்டவங்களா இருப்பாங்க, அதுக்கும் இந்த போலீஸ் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்றதுக்கும் ப்ரூஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ மழுப்பெல்லாம் ஆன்சர் பண்றாங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் இந்த நியூஸ் காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது, பயங்கர பரபரப்பா இத பத்தி தான் எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்காங்க. அதனாலேயே ஒரு புது போலீஸ அப்பாயின்ட் பண்றாங்க. இவரு வந்ததுக்கு அப்புறமாச்சு இந்த கொலையெல்லாம் குறையும், இவரு விசாரிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பாழா போன மனுஷன் தான் நிறைய பேரை கொலை பண்ணி குமிக்கிறா. மக்களே, எப்படி இதுக்கு முன்னாடி ஆத்துல டெட் பாடியை தூக்கி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ 6 முழுக்க டெட் பாடியா மிதக்குது. அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான பேரை இந்த ஆளு தன்னுடைய கையாலேயே அடிச்சு கொலை பண்றாரு. இப்ப நம்ம ஹீரோ ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம ஹீரோக்கு கனடால யுஎன்ல பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அங்க போயிட்டு பேசினா அங்க இருந்து பயங்கரமா உலக நாடுகள்லாம் பேசுவாங்க. உலக நாடுகள் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு பிரஷர் பண்ணா இந்தியன் கவர்மெண்ட் பஞ்சாப் கவர்மெண்ட்டுக்கு பிரஷர் பண்ணும், இது எல்லாமே நிப்பாட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கனடாக்கும் போயிட்டு அந்த யுஎன் சபையில கலந்துட்டு அங்க என்ன பிரச்சனையோ, அதாவது இவர் ஊர்ல என்ன பிரச்சனையோ அதை தெளிவா பேசுறாரு. பயங்கர தைரியமா பயங்கர ஓப்பனா பேசிடுறாரு. அங்க இருக்கிற எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, சப்போர்ட் பண்றாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு லேடி தான் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. நம்ம ஹீரோவை அவ்வளோ தூரம் கூட்டிட்டு போயிட்டு பேச வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு லேடி சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. அவங்களே ஹீரோவை கூப்பிட்டு இங்க பாருங்க, உங்க உயிருக்கே ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு, நீங்க வந்துட்டு போலீஸ் ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு கேளுங்க அப்படின்னும் போது இல்ல எனக்கு வேணான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா பஞ்சாப்ல பாதுகாப்பு இல்லாம தான் பொதுமக்களே இறந்து போறாங்க, எனக்கு மட்டும் எப்படி பாதுகாப்பு கொடுப்பாங்க, பாதுகாப்பு எனக்கு தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோ ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்தா போலீஸ் டீம் வந்து ஹீரோவை மீட் பண்ணி மேல இருந்து பிரஷர் பண்ணிருக்காங்களாம், நம்ம ஹீரோக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யுஎன் வரைக்கும் நம்ம ஹீரோ போயிட்டு பேசின விஷயம் இந்தியா முழுக்க வேர்ல்டு முழுக்க பயங்கரமா பேசப்பட்டிருக்கு, நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இதுவா இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ எனக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணாம் அப்படின்னு சொல்றாரு. போலீஸால ஆபத்து அப்படின்னு தான் நான் சொல்றேன், போலீஸால பஞ்சாப் மக்கள் சாவுறாங்க அப்படின்னு தான் சொல்றேன். போலீஸை பார்த்தே இந்த பஞ்சாப் மக்கள் பயந்துகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு போயிட்டு பாதுகாப்பு கொடுங்க, உங்களால முடிஞ்சா அவங்களுக்கு கொடுங்க, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல அந்த ஏரியாவுடைய எம்எல்ஏ கால் பண்றாரு. ஒரு முக்கியமான விஷயம், கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னும் போது பரவாயில்லப்பா எப்படியோ ஒரு நடவடிக்கை எடுக்க போறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு போனா எம்எல்ஏ வீட்டில் பஜனை போயிட்டு இருக்கு. அந்த மொத்த போலீஸ் குரூப்பும் அங்கதான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எம்எல்ஏவும் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ஹீரோவை தனியா கூப்பிட்டு போயிட்டு உனக்கு என்னதாண்டா பிரச்சனை, அடுத்தவங்களுக்கு பிரச்சனை, அடுத்தவங்களுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்க, உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு அதை மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை மறக்கல, அது சின்ன குடும்பம், ஓகே அதை விடுங்க, நான் அது இல்லாம ப்ரூஃபா மட்டுமே 2000 பேருக்கும் மேல இறந்து போயிருக்காங்க, அது 2000 பேர் கிடையாது 2000 குடும்பம், ப்ரூஃப் இல்லாம 26,000 பேருக்கும் மேல காணாம போயிருக்காங்க,
போலீஸால இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். இவங்களுக்கெல்லாம் குடும்பம் கிடையாதா? அவங்கள பத்தியும் யோசிக்கணும் அப்படின்னும் போது, டே இங்க பாரு, நான் வீட்டுல வந்துட்டு இப்பதான் சாமி கும்பிட்டு வந்திருக்கேன், பஜனை பாடிட்டு வந்திருக்கேன், போய்லாம் சொல்ல மாட்டேன். என்ன ஒரு கொசு கடிச்சுது அப்படின்னா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், டப்புன்னு அடிச்சு போட்டு போயினே இருப்பேன். கொசு வருமா கடிக்குமா மேல உட்காருமா அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சிம்பிளா உன்னை போட்டு வேண்டா அப்படின்னு சொல்லும் போது பாத்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட்டாரு. இப்போ ஹீரோக்கு எவ்வளவு தகவல் எப்படி தெரியும், யாரு மூலியமா தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்காரு. அந்த ஆளை போயிட்டு தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது போலீஸ் டீமோட வீட்டுக்கு வந்தா வீட்டுல மணக்க மணக்க அம்மா குழம்பு வச்சிருக்காங்க. இந்த போலீஸ் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. எனக்கும் சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூடவே 2 இந்த போராட்டக்காரர்களையும் கூட்டு வந்திருக்காரு. கூட்டு வந்து அவரையும் உட்கார வச்சு அவருக்கும் சாப்பாடு போட சொன்னா அவங்க பயப்படுறாங்க, சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அம்மாக்கு புரிஞ்சு போச்சு இவங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் என் பையனை மன்னிச்சு விட்டுருங்க, என் பையன் வந்துட்டு ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான், மன்னிச்சிடுங்க அப்படின்னும் போது இவர் என்ன பண்றாரு அப்படின்னா 2 பேரை கூட்டு வந்தாரு பாத்தீங்களா, அவரை அந்த வீட்லயே அத்தனை பேருக்கு முன்னாடி ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு, எல்லாமே ஓகே, நீ துரோகம் பண்ணிட்ட, உன் ஃப்ரெண்டுக்கு எல்லாமே சொல்லிட்ட, எல்லாமே ஓகே தான், அதுக்கு அம்மா சொன்ன மாதிரி நான் உன்னை மன்னிச்சு விடுறேன் அப்படின்னே வச்சுக்கோயேன். இவங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ள எதுக்கு ஷூட் பண்ணி கொலை பண்ண, அதுக்கு உன்னை எப்படி மன்னிச்சு விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க இன்ஸ்பெக்டர் கையில கண்ணை கொடுத்துட்டு வெளியே போக டப்பு டப்பு டப்புன்னு 6 புல்லட் இறங்கின சவுண்டு கேக்குது. வீட்டுல மொத்தமா 6 பேரு, குழந்தைன்னு கூட பார்க்காம 6 பேரையும் கொன்னு கூச்சிருக்காங்க. இப்ப குடும்பமே இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய தம்பி ஊர்ல எங்கேயோ வெளியூர்ல தங்கி வேலை பார்த்திருப்பான். அவன் கிளம்பி வரான். வந்து பார்த்தவனால தாங்கிக்கவே முடியல. 6 டெட் பாடியையும் மொத்தமா வச்சு எரிச்சு விடுறான். மொத்தமா எரியுது. இத பார்த்த ஹீரோக்கு அள்ளு விட்டு போச்சு. அவ்வளவுதான், நெக்ஸ்ட் நம்ம தான், நம்ம குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு தனியா படுக்க, அதாவது உள்ளுக்குள்ள ரூம்குள்ள வந்துட்டு அந்த பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் படுக்க வச்சுட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் அந்த வீட்டுக்கு நடுவுலயே படுக்கிற மாதிரி ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காரு. என்னையா தனியா வந்து படுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ அன்னைக்கு கேட்ட மாதிரி எனக்கு என்ன விஷயம் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, அதனால நான் முன்னாடி தனியா படுத்துக்கிறேன். யாராவது அட்டாக் பண்ண வந்தாங்க அப்படின்னா கூட எனக்கு ஏதாவது ஆனா பரவாயில்ல, உங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு. அட பாவி மனுஷா, எவ்வளவு நாளா உன் கண்ணில் இந்த பயத்தை நான் பார்க்காம இருந்தேன், என்ன திடீர்னு பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா பயம் தான், உங்களுக்காக வந்த பயம்னு சொல்றாரு. அடுத்த நாள் மறுபடியும் பிரஸ் மீட்டை கூட்டி, இது வரைக்கும் 3 மாசமாவது நான் கேஸை கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கையும் கிடையாது, போலீஸ் வந்துட்டு என்னை எப்ப பார்த்தாலும் வேவ பார்த்துட்டே இருக்காங்க, எப்ப வேணா என் உயிருக்கு ஆபத்தோட வாய்ப்பு இருக்கு, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னுடைய குடும்பம் என்னையே நம்பி இருக்காங்க, அவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாம எனக்கு என்ன ஆனாலும் இப்ப நடக்கிற எல்லா கூத்துக்குமே காரணம் சிஎம்மும் அதுக்கப்புறம் இந்த போலீஸ் சீஃபும் புதுசா வந்திருக்க அதிகாரிகளும் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால அந்த ஊரை சேர்ந்த ஒரு பெரிய மீடியா சேனலு சிஎம்ஏ போயிட்டு பேட்டி எடுக்கும் போது அவரு வந்துட்டு சும்மா வாய்க்கு வந்தபடி ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. கிளம்பி போயிட்டு கார்ல உட்காந்து அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது இவருடைய காருக்குள்ள ஒரு போலீஸ் உட்காராரு. அந்த போலீஸ் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவுடைய அந்த ஃப்ரெண்டு இறந்து போனார் இல்லையா போலீஸ், அதாவது ஃப்ரெண்டு போலீஸ குடும்பத்தோட கொலை பண்ணாங்க பாருங்க, அந்த தம்பிக்காரன், அந்த போலீஸோடைய தம்பிக்காரன் காருக்குள்ள ஏறி உட்காந்து ஒரு மாதிரி சிரிக்கிறான். வந்தவன் மனித வெடிகுண்டா வந்திருக்கான். சிஎம்ஏ காலி மக்களே டமால்னு வெடிக்குது. இப்போ இது பயங்கர பரபரப்பான நியூஸா மாறுது. ஒரு ஸ்டேட்டுடைய சிஎம்ஏ மனித வெடிகுண்டா மாறி ஒருத்தன் கொலை பண்றான் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய நியூஸா மாறும். இந்த நியூஸை நம்ம ஹீரோவும் பாக்குறாரு. ஊர் முழுக்க போராட்டம் வெடிக்குது. இதே டைம்ல மனைவி வழக்கம் போல வேலைக்கு கிளம்புறாங்க. குழந்தைங்களை கூப்பிட்டு ஹீரோ தான் அனுப்பிச்சு விடுறாரு. நம்ம ஹீரோவை அந்த பேங்க் வேலையில இருந்து கூட தூக்கி விட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு இப்ப வேலை வெட்டியும் கிடையாது. நம்ம ஹீரோ எங்கேயோ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனா அப்ப யாரோ கார்ல வராங்க. ஒரு 4-5 பேர் சேர்ந்துட்டு ஹீரோவை குண்டு கட்டா தூக்கிட்டு போறாங்க. இத அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே பாக்குறாங்க. ஹீரோவை கடத்திட்டு போனதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஹீரோவுடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் போராட்டம் பண்றாங்க. ஹீரோவுடைய மனைவி போராட்டம் பண்றாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டு பேசுறாங்க. மீடியா கிட்ட உண்மையை வெளியே கொண்டு வரணும், அவருக்கு நல்லது கிடையாது, பொதுமக்களுக்கு நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சது ஒரு குற்றமா அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிலாம் கொடுக்குறாங்க. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போனோடனே நம்ம ஹீரோ காணாம போயிட்டு ஒரு 3 நாள் இருக்கும். நம்ம ஹீரோவை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த கேஸ் சிபிஐ கையில மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உத்தரவு போடுறாங்க. மினிஸ்டரும் அந்த கமிஷனரை கூப்பிட்டு அந்த பெரிய அதிகாரியை கூப்பிட்டு சீக்கிரமா கண்டுபிடி அப்படின்னும் போது இவரும் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்றாரு. ஆனா 2 மாசம் ஆச்சு, கண்டே பிடிக்கல. ஒரு புது சிபிஐ அதிகாரி வராரு. அவர் வந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்றாரு. முதல்ல ஹீரோவுடைய மனைவி கிட்ட கேட்கும் போது, காலையில நான் குழந்தைங்களை கூப்பிட்டு டிராப் பண்ணிட்டு வேலைக்கு போயிட்டேன், அதுக்கப்புறமா பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்க தான் கால் பண்ணாங்க, இந்த மாதிரி யாரோ கார்ல வந்து உன் புருஷனை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போலீஸ்ல கூட போயிட்டு கேட்டேன், அவங்க கூட்டிட்டு வரல, உங்க புருஷனை நாங்க கைது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் போராட்டம் பண்ணது, அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைக்லாம் கூட பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் சொல்றாங்க. இப்போ இந்த சிபிஐ அதிகாரி அங்க இங்கன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் விசாரிக்கிறாரு. இப்போ தூக்கிட்டு போகும்போது அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்தாங்க இல்லையா, அங்கெல்லாம் விசாரிக்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிட்டு விசாரிக்கும் போது நாங்க தூக்கிட்டு வரல, நாங்க எதுக்காக கைது பண்ண போறோம், ஏன்னா அவர் மேல கம்ப்ளைண்டும் கிடையாது, எந்த தப்பும் பண்ணவே இல்லை அப்படின்னும் போது நாங்க ஏன் கைது பண்ண போறோம் அப்படின்னு இப்போ அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட விசாரிக்கும் போது எந்த கார்ல தூக்கிட்டு போனாங்க, என்ன நம்பர் காரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நோட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை வச்சு அது என்ன காரு, எங்க யூஸ் பண்ற காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது போலீஸோடைய அபிஷியல் வெஹிக்கிள்லாம் கிடையாது மக்களே, அது ஒரு டிராவல்ஸ் கம்பெனியோடைய வண்டி. அந்த டிராவல்ஸ் கம்பெனிக்கு போயிட்டு விசாரிச்சு பார்க்கும்போது போலீஸ் தான் கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா போலீஸ் கொண்டு போனாங்க அப்படின்னா எந்த டீடைலும் எழுதாம ரெட் கலர் பென்ல ஒரு மார்க் மட்டும் போடுவாங்களாம். போலீஸ் தான் கொண்டு போயிருக்காங்க பாருங்க அப்படின்னும் போது சரி போலீஸ் தான் கொண்டு போனாங்க அப்படின்னா யாரு வந்து கொண்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த புது மாப்பிள்ள இன்ஸ்பெக்டர் ஆனார் பாத்தீங்களா, அவரு அண்ட் அவருடைய டீம் தான் வந்து இந்த வண்டியை கொண்டு போயிருக்காங்க, எதுக்கோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குன்னா சொல்லவே இல்லை. இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவரு புது மாப்பிள்ள கல்யாணத்துக்கு தயாராயிட்டு இருக்காரு. அப்படியே மேல தாளத்தோட ஒரு கூத்து கும்மாளத்தோட ரெடி ஆயிட்டு இருக்காரு. உங்ககிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு கேட்கும்போது அந்த வண்டி வந்துட்டு என்னுடைய சொந்தக்காரங்களாம் பிக்கப் பண்றதுக்காக கொண்டு வந்தேன், சொந்தக்காரங்களை பிக்கப் பண்ண அந்த வண்டியை கொண்டு போயிருக்காங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி 5ஆம் தேதி நீ ஜஸ்வந்த் சிங் அரெஸ்ட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோவுடைய பேரு ஜஸ்வந்த் சிங் மக்களே, அதை சொல்ல மறந்துட்டேன். நாங்க ஏன் சார் அரெஸ்ட் பண்ண போறோம், நானே வந்துட்டு 10 நாளா லீவ்ல இருக்கேன், கல்யாண வேலையா இருக்கேன், நான் கைதெல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னும் போது நீ கைது பண்ணல அப்படின்னா 5ஆம் தேதி நீ லீவ்ல இருக்க அப்படின்னா ஹீரோ என்னைக்கு காணாம போனாரோ அன்னைக்கே வந்துட்டு வேற ஏதோ ஒரு குற்றவாளியை கைது பண்ணி கொண்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. அந்த கைதிக்காக ஒரு சைன் போட்டிருக்காரு, இந்த மாதிரி ஒரு குற்றவாளியை கைது பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யாரு சைன் போட்டா, உன்னுடைய ஆவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது எல்லாத்துக்கும் விடை கிடைக்கணும் அப்படின்னா நீங்க போயிட்டு அதுக்கு ஹீரோ தான் கண்டுபிடிக்கணும், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் கைது பண்ணவே கிடையாது, உங்களால முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறான். இவருக்கு சரியான கடுப்பு. இவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு, அவரு கூட பேசிட்டு புலம்பிட்டு இருக்கும் போது அவரு ஒரு ஐடியா சொல்றாரு. 5ஆம் தேதி போலீஸ் இருந்திருக்காரு, ஏன்னா 5ஆம் தேதி வேற ஒரு கைதிக்கு சைன் போட்டிருக்காரு அப்படின்னும் போது அந்த கைதியை மீட் பண்ணி விசாரிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்க நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைதி யாரு இப்போ எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவரு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கே போயிட்டு மீட் பண்ணும்போது ஆமா 5ஆம் தேதி என்ன கைது பண்ணி உள்ளுக்குள்ள போட்டாங்க அப்படின்னு 5ஆம் தேதி வேற யாரையாவது கைது பண்ணி கூட்டிட்டு வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பத்தி அங்க அடையாளங்கள், பஞ்சாப் சிங்கை பத்தி என்ன அடையாளம் சொல்றது, தாடிக்காரன் இல்ல டர்பன் கட்டிருப்பான் அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம ஹீரோவுடைய பேரை சொல்றாங்க ஜஸ்வந்த் சிங் அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது கூட்டு வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல சார் 5ஆம் தேதி யாரையும் கூட்டு வரல, என்ன கைது பண்ணி மறுநாள் அதாவது 6ஆம் தேதி தான் ஜஸ்வந்த் சிங் அப்படின்னு சொல்லிட்டு யாரையோ கூட்டிட்டு வந்தாங்க. அந்த எஸ்எஸ்பி இருக்காரு பாத்தீங்களா புது போலீஸ், அந்த ஆளே வந்துட்டு நம்ம ஹீரோவை போட்டு சமயம் அடிச்சு டார்ச்சர் பண்ணிருக்காரு. ஏதோ கேட்டிருக்காங்க, அவர் அதுக்கு என்ன பதில் சொன்னாரு அப்படின்லாம் தெரியல. அடிச்சு போட்டு போனதுக்கு அப்புறமா அங்க இன்னொரு போலீஸ் வந்திருக்காரு, அவரு இருக்கிற கைதிக்கெல்லாம் சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துருக்காரு. அடிப்பட்ட அவருக்கும் மருந்துலாம் போட்டு விட்டாரு போல, எனக்கு பேர்லாம் தெரியல சரியா பார்க்கல, ஆனா அவருடைய கண்ணு மட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமா கிரீன் கலர்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது ஏன் ஒரு யூனிஃபார்ம் போடலையான்னு கேட்கும்போது இல்ல போலீஸ் யூனிஃபார்ம் போடலன்னு சொல்றாரு. சரியா இது எல்லாமே கோர்ட்ல வந்து சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. பல ஆயிரம் செலவு பண்ணி அப்பா அம்மா என்ன கஷ்டப்பட்டு வெளியே கூட்டு வந்திருக்காங்க, மறுபடியும் அந்த நரக வாழ்க்கையை பார்க்க நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அந்த புது போலீஸ் தான் ஹீரோவை 6ஆம் தேதி செல்லுக்கு கொண்டு வந்து அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு இல்லையா. அதனால அந்த புது போலீஸை போயிட்டு மீட் பண்ணி ஹீரோ எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் எங்கன்னு என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும், அதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு உங்களோட, இது நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி 6ஆம் தேதி ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து அடிச்சிருக்கீங்க, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க அப்படின்னு. 6ஆம் தேதி நான் ஸ்டேஷனுக்கே போல லீவ்ல இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ரெக்கார்ட் கூட எடுத்து பாருங்க அப்படின்னும் போது ஆக்சுவலா ஜஸ்வந்த் சிங் வந்துட்டு காணாம போறதுக்கு முன்னாடி பிரஸ் மீட்ல ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா பஞ்சாப் போலீஸும் முக்கியமா இந்த எஸ்எஸ்பியும் தான் காரணமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யோ நீ படிச்சுட்டு தானே இந்த வேலைக்கு வந்திருக்க, இப்போ நானே வந்துட்டு காணாம போறேன், காணாம போறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் அப்படின்னா உங்களை வந்து விசாரிக்க முடியுமா, இது முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னும் போது யோ எனக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரியும், நீ என்ன பண்ண ஏது பண்ண எவ்வளவு கொலைகளை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஜஸ்வந்த் சிங் கண்டுபிடிச்சிட்டாரு. பக்காவா ப்ரூஃபோட வச்சிருந்தாரு. இப்போ அவரை காணும் அப்படின்னா அதுக்கு நீயும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம், ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அவர் அமைதியா இருக்காரு. சரி இதுக்கு முன்னாடி நீங்க டெல்லி போலீஸ்ல இருந்தீங்க இல்லையா, அப்ப வந்துட்டு எக்கச்சக்கமான பேரை கவர்மெண்ட்டுக்காக கொன்னு கோச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன், சும்மா ஃப்ரெண்ட்லியா கேக்குறேன் எவ்வளவு பேரை கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அபிஷியலாவா இல்ல அன்அபிஷியலாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கொய்யாலைவெல்லாம் மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு போலீஸ்க்கு இல்லைன்னா கோர்ட்டுக்கு நீங்க கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பி போயிட்டு ஹீரோவுடைய மனைவியை மீட் பண்றாரு. இவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. இவங்க கிட்ட வந்துட்டு ஏற்கனவே 2 சாட்சி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு சாட்சி புதுசா கூட பேசிட்டு வந்திருக்கேன், அவரு கோர்ட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, நான் ஏதாவது பேசி கூட்டிட்டு வரேன், நீங்க கவலைப்படாதீங்க, கோர்ட்ல வந்துட்டு கேஸை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. இன்னும் 2 நாள்ல தீபாவளி வரப்போகுது. அதுக்காக இந்த புது போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, இவரு டீமோட ஹீரோடைய வீட்டுக்கு வந்து அந்த குட்டி பசங்களுக்காக ஸ்வீட்டு பட்டாசுலாம் வாங்கி வந்திருப்பாரு. அதை கொடுக்கும் போது அவங்க வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பன மாதிரியே அடமெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருமா, உன் புருஷனை தேடி தான் இருக்கும், உன் புருஷனை நாங்க கொலை பண்ணல, முக்கியமா நான் கொலை பண்ணல, எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கிறேன், கோர்ட்ல கேஸ் போட்டுக்கலையா அண்ட் போராடிக்கிட்டு இருக்கலையா, இது எல்லாமே கைவிடு அப்படின்னும் போது கண்டிப்பா கைவிடுறேன், நீங்க சொன்னீங்க இல்லையா புருஷனை கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க, அப்பதான் வாபஸ் வாங்குவேன் அப்படின்னு. சரிம்மா, நான் கண்டிப்பா கூட்டிட்டு வரேன், நீ முதல்ல வாபஸ் வாங்கு, அதுக்கப்புறமா புருஷனை கூட்டிட்டு வரேன். நீங்க என்ன பண்ணுங்க, புருஷனை கூப்பிட்டு குடும்பத்தோட வெளியூருக்கு இல்ல வெளிநாட்டுக்கே போயிருங்க, அப்பதான் உங்க குடும்பத்துக்கே சேஃப் அப்படின்னும் போது, ஆக்சுவலா நீங்க இன்னமும் என் புருஷனை புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி பயந்துட்டு வெளிநாட்டுக்கோ வெளி ஊருக்கோ ஓடி போகணும் அப்படின்னா அவர் இந்த மாதிரி இருக்கிற வேலையெல்லாம் விட்டு மக்களுக்காக போராடிட்டு இருக்க மாட்டாரு, ஒழுங்கு மரியாதையா என் புருஷனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில வந்துட்டு மிஸ்ஸிங் போஸ்டர்லாம் அச்சு ஒட்டி வச்சிருப்பாங்க. அதை கொஞ்சம் இவரு கையில கொடுத்து, இதை முடிஞ்சா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவாங்க இல்லையா, அவங்க கிட்டயும் விநியோகம் பண்ணுங்க, அவங்க கிட்டயும் கொடுத்து அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு. இவருக்கு சரியான கடுப்பு. இவர்கிட்ட இந்த மாதிரி இது வரைக்கும் யாரும் பேசியிருக்கவே மாட்டாங்க, இவரும் யார்ட்டையும் பணிஞ்சு போயிட்டு பேசியிருக்கவே மாட்டாரு, எடுத்தாலே கொலைதான். இங்க பாருமா, உன் புருஷன் என் மேல 26,000 பேருக்கும் மேல கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அலிகேஷன் வச்சிருக்கான். அந்த 26,000 பேர் இறந்து போனதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்லியிருக்கான். இப்போ 26,000 கிடையாது, 26,001 அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதாவது உன்னுடைய புருஷனையும் நான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்ல வராரா இல்லையான்னு தெரியல. ஆனா இவங்க ஒரு மாதிரி அழுகுறாங்க, ஒரு மாதிரி கஷ்டமா போச்சு. இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது. போலீஸ் சீஃப், அந்த பழைய போலீஸ் சீஃப் வந்துட்டு ரிட்டையர் ஆகிறாரு. அதனால புதுசா ஒரு போலீஸ் சீஃப் வராரு. அவர் யாருன்னா நம்ம நாசர் தான். பாருங்க மக்களே, இந்த மனுஷன் பஞ்சாபி படத்துலலாம் கூட நடிச்சிருக்காரு. இவரு பதவி ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த புது போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவரை கூப்பிட்டு வச்சு, யோ நீ இந்த பேப்பர் நியூஸ்லாம் படிக்கவே மாட்டியா, என்ன கன்றாவியா இது, உன்னை பத்தி எவ்வளவு கேவலமா எழுதி வச்சிருக்காங்க பாரு, சரியான கொலகாரனா நீ அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஹீரோ எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, தெரியாது அவரு காணாம போயிட்டாரு, தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு. இங்க பாரு, மத்தவங்க கிட்ட போயிட்டு போய் சொல்ற மாதிரி என்கிட்டலாம் சொல்லாத, எனக்கு எல்லாமே தெரியும், சிபிஐ இந்த கேஸ்ல உள்ள வந்துட்டாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹீரோவை பத்தி மட்டும் இல்லாம உன்னை பத்தியும் விசாரிச்சு இதுக்கு முன்னாடி என்ன விஷயமாச்சு, ஹீரோக்கு முன்னாடி நீ எத்தனை பேரை கொலை பண்ணு அப்படின்னா தோண்டி தொலைவி எடுத்தாங்க அப்படின்னா உனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். உனக்கு 1 வாரம் டைம், அதுக்குள்ள எப்படியாச்சும் ஹீரோவை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இல்ல கூட்டிட்டு வந்து என் முன்னாடி நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி அமைச்சு வைக்க, இவரு நேரா கிளம்பி அந்த பழைய சீஃபை பார்க்க போறாரு. புதுசா வந்த சீஃப் ரொம்ப ரேங்குறாரு. அவர் வந்துட்டு பயங்கர நேர்மையா இருப்பேன் அப்படின்ற மாதிரி பண்றாரு. இப்போ எனக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல, நான் மாட்டினா கண்டிப்பா நீங்களும் மாட்டுவீங்க அப்படின்னு. ஆட பைத்தியம் முடிச்ச பண்ணாட, இங்க வந்து நிக்கிறதுக்கு பதிலா யாரும் 3 சாட்சியை அந்த சிபிஐ ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம். புதுசா கூட 3ஆவதா ஒரு சாட்சியை ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம். அது யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை போடுற வழியை பாரு அப்படின்னும் போது, அவ்வளவுதான், அவனை தேடி கண்டுபிடிச்சு கொலை பண்ணிட்டாங்க. அதாவது 5ஆம் தேதி ஜெயிலுக்குள்ள நம்ம ஹீரோவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார் பாத்தீங்களா, 5ஆம் தேதியோ 6ஆம் தேதி நினைக்கிறேன், அவரை கொலை பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஆக்சுவலா கோர்ட்ல வந்துட்டு ஒரு முக்கியமான ஹியரிங் இருக்கு, அந்த கேஸ் நடக்க போது, அதுக்கு இவர் வருவார்னு பார்த்தா இவர் வீட்டுல கன் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணிட்டாங்க. இத பார்த்த சிபிஐ அதிகாரிக்கே தூக்கி வாரி போடுது. என்னடா இவனுங்க எப்படி கண்டுபிடிக்கிறானுங்க, எப்படி கொலை பண்றானுங்க அப்படின்னு தெரியலையே. சரி, இந்த அக்கம் பக்கத்தை சேர்ந்தவங்க வண்டியில தூக்கிட்டு போன விஷயத்த ஒரு ஆன்டி பார்த்திருப்பாங்க. இன்னொருத்தர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வண்டி நம்பரை பார்த்து கரெக்டா சொல்லிருப்பாரு. அவரையாச்சும் கூப்பிடலான்னு பார்த்தா அவங்கள ஆளையே காணும். அவங்க இந்த கொலையெல்லாம் பார்த்து பயந்து அவங்க ஊரை விட்டே ஓடி போயிட்டு இருக்காங்க. அவங்கள தேடியே கண்டுபிடிக்க முடியல. சாட்சியே இல்லாம கோர்ட்ல கேஸ் நடக்குது. எங்கயா சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கிட்ட ஜட்ஜி கேட்கும் போது, இந்த மாதிரி ஒரு சாட்சிய போலீஸே ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க, மற்ற 2 சாட்சி பயந்துட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னும் போது ஜட்ஜி ஏத்துக்கவே மாட்டாரு. இந்த கேஸ் நிக்கவே நிக்காது அப்படின்னு. சரி ஓகேங்க, நம்ம ஹீரோ காணாம போன கேஸ் அது விட்டுருங்க, அதை அப்படியே டீல விடுங்க, அதை பொறுமையா பாத்துக்கலாம். ஆனா நம்ம ஹீரோ இந்த 2000 பேர் காணாம போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2000 பேரை அடையாளமே தெரியாத போனோம், இதை கிளைம் பண்ண யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு அன்கிளைம்டு பாடின்னு போலீஸ் எரிச்சிருப்பாங்க. அந்த கேஸை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவிடன்ஸ், அதுக்கான ப்ரூஃப், போலீஸ் கொண்டு வருவாங்க இல்லையா அந்த லாரியில டெட் பாடி, அந்த போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவா தூக்கி வைக்கும் போது, அந்த கவர்மெண்ட் சார்பா வாதாடக்கூடிய வக்கீல் இருப்பாரு பாத்தீங்களா, அவரு கடுப்பா
கடுப்பாயிட்டாரு. இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது, இவங்க வந்துட்டு ஒரு மோசமான ஏத்துக்கவே முடியாத ஒரு அலிகேஷனை வைக்கிறாங்க, இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னும் போது ஜட்ஜி பாக்குறாரு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு, ப்ரூஃபோட இருக்கு, இதை கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட அந்த எல்லா போலீஸையும் டெம்பரவரியா அடுத்த ஹியரிங் வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ணி வைக்கணும். ஏன்னா அதிகாரம் இருந்தாதான் அடுத்தவங்க மேல கை வைப்பாங்க, இந்த சாட்சியெல்லாம் கலைக்க ட்ரை பண்ணுவாங்க. அதனால டெம்பரவரியா சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. ஆனாலும் இந்த 2000 பேரை கொலை பண்ணிட்டாங்க, அன்கிளைம்டா எரிச்சிட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, இதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது, எல்லா போலீஸையும் சஸ்பெண்ட் பண்ணாங்க இல்லையா, அதுல இந்த புது போலீஸ் எஸ்எஸ்பியை கூட சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. இவரை சிபிஐ வந்து மீட் பண்றாரு. மீட் பண்ணி உனக்கு இப்போ வேற ஆப்ஷனே கிடையாது, நீ நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்க, நீ வந்துட்டு இருக்கிறதுலயே டாப் ரேங்க் அதிகாரியும் கிடையாது, கீழ்நிலை அதிகாரியும் கிடையாது, கீழ்நிலையில இருக்கவங்க எனக்கு இந்த வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு ஊரை விட்டு கூட ஓடி போயிடுவாங்க. மேலதிகாரிகள் எப்பயுமே கீழ் அதிகாரிகள் மேல பழிய போட்டு தப்பிச்சிருவாங்க, உனக்கு அப்ரூவரா மாறதை தவிர வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப இவருக்கு பீதியில பேதியாகுது. செமையா சரக்கடிக்கிறாரு, எல்லா அதிகாரிகளுக்கும் கால் பண்றாரு, யாரும் எடுக்க மாட்டாங்க. கடைசியா இப்போ ஒருத்தர் ஒரு சீஃப் ரிட்டையர் ஆனார் பாத்தீங்களா, அவர் மட்டும் போன் எடுக்கிறாரு. சார் நீங்க சொன்னீங்க அப்படின்னா எல்லாமே பண்ண, இப்போ கடைசியில நான் மாற்ற மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்க, நீங்க சந்தோஷமா போயிட்டீங்க, மத்தவங்களாம் ஏதாவது பண்ணி தப்பிச்சிடுவாங்க, மெயினா நான் மாட்டிக்கிட்டேன், நான் இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ கவலையே படாத, உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு, உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு, இப்போ நான் சொல்றதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. என்ன சொன்னாரு அப்படின்லாம் தெரியல. இந்த எஸ்எஸ்பி வெளியே வராரு, குடிச்சிட்டு சரியான போதையில வெளியே வராரு. வெளியே வந்தவர் யாரும் என்ன ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. அடுத்த சீன்ல பார்த்தா ரயில்வே ட்ராக்ல காரை போட்டிருக்காரு, ட்ரெயின் ஏறி மனுஷன் ஸ்பாட் அவுட், அங்க தற்கொலை கடிதமும் இருக்கு, வாழ்றதுக்கு சாவறதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு, கண்டிப்பா இது தற்கொலையா இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு, யாரும் இவரை கொலை பண்ணிட்டாங்க போல, அது மேலதிகாரியா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இப்போ இறந்து போன இந்த புது போலீஸ்க்கு ஒரு நினைவு அஞ்சலி மாதிரி செலுத்துறாங்க. அப்ப அந்த பழைய சீஃப் தான் வந்து பேசிட்டு இருக்காரு, சிபிஐ அநியாயமா பழிய போட்டு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்க ஒரு அசிஸ்டன்ட் போலீஸை காமிக்கிறாங்க, வந்தவங்களுக்கு எல்லாம் லட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ வந்துட்டு இந்த சிபிஐ அதிகாரி ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு, இவருக்கு அந்த பச்சை கலர் கண்ணு இருக்கு. அந்த கைதி சொல்லிருப்பாரு பாத்தீங்களா, நான் நேம் பேட்ஜை பார்க்கல, மஃப்டில இருந்தாரு, ஆனா அவருடைய கண்ணு மட்டும் கிரீன் கலர்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தவனே புரிஞ்சுக்கிட்டு இவரை தனியா கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்கும் போது இவரு பயந்துட்டு, ஆமா நான் தான் அங்க இருந்தேன், நான் தான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்றாரு. இங்க பாரு, உனக்கு வந்துட்டு வேற ஆப்ஷனே கிடையாது, நீ எங்கடா மாட்டி விட்ட போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படா உன்னை கொலை பண்ணலாம் தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. எஸ்எஸ்பியை கூட கொலை பண்ணிட்டாங்க, ஒழுங்கா நீ அப்ரூவரா மாறிடு, இல்லனா கண்டிப்பா நீ இறந்து போயிருவ, என்ன தவிர இல்ல எங்களை தவிர உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னும் போது இவரு அப்ரூவரா மாறன்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே இவரை கோர்ட்டுக்கு கூட்டு போயிட்டு நிப்பாட்டினா, நான் வந்துட்டு அன்னைக்கு பார்த்த வரைக்கும் அந்த ஜஸ்வந்த் சிங் எல்லாம் கூட்டிட்டு வரவே இல்ல, ஒரே ஒரு கைதி தான் இருந்தாரு, மத்த செல் எல்லாமே காலியா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அங்க மக்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அங்க பார்த்து பேசிட்டு இருக்காரு. அதாவது இவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க, அந்த மனைவியை பார்த்து பேசிட்டு இருக்காரு, அவங்க ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. டே சிபிஐ விசாரிக்கும் போது வேற என்னமோ சொல்லிருக்க, இங்க வந்து வேற என்னமோ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சிபிஐ காசு கொடுத்து இந்த மாதிரி மாத்தி பேச சொன்னாங்க, ஆனா என்னால போய் பேச முடியல அப்படின்னு சொல்லும் போது சிபிஐ ஆபீசர் கடுப்பாயிட்டாரு, ஏஞ்சி கோர்ட்லயே கத்துறாரு, பைத்தியமாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது ஜட்ஜி கடுப்பாயிட்டு என்ன கோர்ட்டுக்குள்ள ஏன் முன்னாடியே அவரை மிரட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டை அட்ஜென்ட் பண்ணிட்டாரு. இப்போ சிபிஐ உடைய சீஃப் இந்த சிபிஐ அதிகாரியை கூப்பிட்டு என்ன கோர்ட்ல போயிட்டு கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி பயங்கர கஷ்டமா இருக்கு, இது ஒரு மாதிரி போர் மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னும் போது நீ ரெஸ்ட் எடு, கொஞ்ச நாள் கழிச்சு இந்த வேலையை பார்த்துக்கலாம், இல்லனா வேற போலீஸ் பார்த்துப்பாங்க, வேற அதிகாரியை நான் நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்து நமக்கு அந்த பச்சைக்கண்ணு ஆளை காமிக்கிறாங்க. இவரு வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவர் ஒரு மாதிரி அடிப்பட்ட மாதிரி, மூஞ்சிலாம் வீங்கி போன மாதிரி, ஒரு மாதிரி ரொம்ப பாதிக்கப்பட்டு வந்திருக்காரு. நீங்க என்ன கொன்னு வயிற்று கடிச்சு தண்ணிக்குள்ள தூக்கி போட்டீங்க இல்லையா, தண்ணி பயங்கரமா ஃப்ரீசிங் கண்டிஷன்ல இருந்துச்சு, எனக்கு பயங்கரமா குளிர்ச்சு, வயிற்றுக்குள்ள இருக்க ஆர்கன்லாம் ஃப்ரீஸ் ஆயிருச்சு, இங்க பாரு நான் எந்த நிலைமையில வந்திருக்கேன்னு பாரு, இப்போ நான் வந்திருக்கேன், நான் வந்த மாதிரியே மத்தவங்களும் ஒன் பை ஒன்னா வருவாங்க, உங்க யாரையும் சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுற மாதிரி கனவு கண்டாரா இமேஜினேஷனா அப்படின்னா தெரியல. அடுத்த நாள் காலையில உடனே போயிட்டு சிபிஐ அதிகாரியை மீட் பண்ணி நான் சாட்சி சொல்றேன் அப்படின்னு. இவருக்கு சரியான காண்டு, டே காதுல இருந்து கால் வரைக்கும் கட் பண்ணி போட்டுருவேன், ஒழுங்கா ஓடி போட அப்படின்னு சொல்லும் போது, சார் இப்ப நான் மனசாட்சிக்கு பயந்து வந்திருக்கேன்,
நான் கண்டிப்பா வந்து சொல்றேன், இந்த வாட்டி மாத்திலாம் பேச மாட்டேன் அப்படின்னும் போது இப்போ சிபிஐ அதிகாரி, மேலதிகாரி அண்ட் வந்துட்டு புதுசா வந்த அந்த சீஃப் எல்லாத்தையும் பேசி இவரை மறுபடியும் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு இவரை மறுபடியும் கோர்ட்டுக்கு கூட்டு போயிட்டு நிப்பாட்டினா இவர் எல்லாமே சொல்றாரு. அடிக்கடிக்க இந்த எல்லா போலீஸும் சேர்ந்துட்டு மீட்டிங் போட்டு பேசுவாங்களாம். என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்க அப்படின்லாம் தெரியல. ஒரு நாள் திடீர்னு போயிட்டு நம்ம ஹீரோவை தூக்கிட்டு வந்திருக்காங்க. கடத்தி தூக்கிட்டு வந்து அடிச்சு விசாரிச்சிருக்காங்க. நீ அந்த கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரு வாபஸ் வாங்காததுனால போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. வெளியே குடவுனுக்கு தூக்கிட்டு போயிட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. முக்கியமா இந்த எஸ்எஸ்பி இருக்காரு பாத்தீங்களா, இவர் வந்து சமயம் அடிச்சிருக்காரு. அவங்களாம் அடிச்சுட்டு போனது அப்புறமா இந்த பச்சை கண்ணு போலீஸ் தான் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துருக்காரு. முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணி மருந்தெல்லாம் போட்டு விட்டுருக்காரு. இந்த பச்சை கண்ணு போலீஸ் நம்ம ஹீரோ கிட்ட கேட்டாராம், நீங்க மட்டும் போராடுறீங்க, உங்களுக்கு சப்போர்ட்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, மொத்த சிஸ்டமும் உங்களுக்கு ஆப்போசிட்டா உங்களுக்கு எதிராக இருக்கு, நீங்க தனியாளா உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்ன கண்டு இந்த மொத்த சிஸ்டமும் பயப்படுறாங்க இல்லையா தப்பு பண்ணவங்க எல்லாரும், இதுக்கப்புறமும் என்ன மாதிரி யாராவது வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா பயந்து சாவாங்க, அதுலயே தப்பு குறையும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் தான் சிபிஐ கையில கேஸ் எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவை அந்த எஸ்எஸ்பியை அடிச்சு கொலை பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா வயிற்று கழிச்சு அந்த தண்ணிக்குள்ள தூக்கி போட்டிருக்காங்க ஆத்துக்குள்ள. இந்த விஷயம் தான் ஆச்சுன்னு சொல்லி முடிக்கும் போது அங்க இருக்க போலீஸ் எல்லாம் கத்துறாங்க, கண்டிப்பா கிடையாது, இவன் பொய் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது, இல்ல இதான் உண்மையை சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே உண்மைதான் மக்களே. இதுல நிறைய சீனை கட் பண்ணிட்டாங்க, நிறைய விஷயத்த மறைச்சிட்டாங்க. எஸ்எஸ்பி இறந்து போயிட்டாருன்னு காமிச்சாங்க இல்லையா, எஸ்எஸ்பியும் சரி அந்த போலீஸ் சீஃபும் சரி தப்பிச்சிட்டு இருக்காங்க. எப்படியோ கீழே இருக்கிற மற்ற அதிகாரிகளை மாட்டி விட்டு தப்பிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவுடைய டெட் பாடி கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லையா. நம்ம ஹீரோவுடைய மனைவி கடைசி வரைக்கும் போராடி இருக்காங்க, என் புருஷனை தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கடைசியா இந்த படம் முடியும் போது உண்மையான போட்டோஸ், உண்மையா என்ன விஷயமாச்சோ அதை பத்தின சில கிளிப்ஸ் எல்லாம் காமிச்சு முடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி படங்கள், அதாவது தடை செய்யப்பட்ட படங்கள்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் நம்ம 1 by 1 போடலாமா, ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணலாமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உலகம் முழுக்க தடை செய்யப்பட்ட படங்கள்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா இருக்கு. அதை உங்களுக்காக நான் தனியா ஒரு எக்ஸ்க்ளூசிவா கொண்டு வர ட்ரை பண்ற மக்களே. வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, பாய்.